ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொமோஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொமோஷன் அண்ட் டெர்மினேஷன் இது வந்து ஹெச்ஆர்எம்லேயே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் ஒரு எம்ப்ளாயை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை அங்கேயே தக்க வச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் மூலிமா வந்து அவங்கள ஒரு லோவர் லெவலில் இருந்து ஹையர் பொசிஷனுக்கு வந்து அவங்கள இன்க்ரீஸ் பண்ணி அது மூலிமா அவங்க சேலரி, ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். அது மூலிமா அவங்களுக்கு மெரிட் அண்ட் சீனியாரிட்டி பேஸ்ட் ஆன் போத் எல்லா வகையிலையுமான ஒரு அட்வான்டேஜும் வந்து ப்ரொமோஷன் விதத்துலேயே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ப்ரொமோஷன் இன் ஹெச்ஆர் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெர்டிக்கலான நடக்கிற ஒரு மூமெண்ட். பிகாஸ் ப்ரொமோஷனாலே ஃப்ரம் டாப் டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வர்றதை இந்த ப்ரொமோஷன் அப்படின்றதே வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரொமோஷன் எப்படி சொல்கிறாங்க, வெர்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்வர்ட் மூமெண்ட் வித்தின் த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் ப்ரொமோஷன், ஹரிசாண்டல் ப்ரொமோஷன், ட்ரை ப்ரொமோஷன். வெர்டிக்கல் ப்ரொமோஷன்னா இது வந்து சாலிடாக நம்மளோட சேலரி, ஸ்டேட்டஸ்ஸு, நம்ம செய்கிற வேலைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து வெர்டிக்கல் ப்ரொமோஷன் அப்படி வந்து சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ப்ரொமோஷன். ஹரிசாண்டல் ப்ரொமோஷனாக நம்மளோட இன்க்ரீஸ் இன் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் சேஞ்சிங் இன் கிரேட் ஆர் பே. அதாவது இங்கே நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மற்றபடி நம்மளோட தரமோ இல்லை நம்மளோட சம்பளமோ வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் ட்ரை ப்ரொமோஷன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கல்னால் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், லைக் சேலரி, ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹரிசாண்டல்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் நம்மளோட கிரேட், நம்ம தராதரமும் ஆர் பே, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜும் வந்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ட்ரை ப்ரொமோஷனில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வித்தவுட் அண்ட் இன்க்ரீஸ் இன் சேலரி. இன்க்ரீஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் அண்ட் இன்க்ரீஸ் இன் சேலரி. ஓகே. அண்ட் பேசஸ் ஆஃப் ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி. இது வந்து அவங்க லென்த் ஆஃப் சர்வீஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இவ்வளோ வருஷத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றனால அவங்க சீனியாரிட்டி பொசிஷன் வந்து கொடுப்பாங்க. மெரிட்ஸ், இதில் ப்ரொமோஷன் மெரிட்ஸ்லேருந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்கில்லு, பர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க கேப்பபிலிட்டி அது எல்லாத்தையுமே நிர்ணயித்து கொடுக்கறதான் இந்த மெரிட்லேருந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறம் காம்பினேஷன்னா ரெண்டத்தையும் சேர்ந்தது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் அவங்க பண்ணியிருப்பாங்க, அட் த சேம் டைம் அவங்களுக்கும் ஸ்கில்லு, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டியுமே வந்து அவங்களுக்கு இருக்கிறனால கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் தான் காம்பினேஷன் ப்ரொமோஷன். இதோட பர்பஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணி அவங்கள மாரலாக பூஸ்ட் பண்ணி அந்த டேலண்ட்டை கம்பெனிக்கு தகுந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொமோஷன்ற ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால எம்ப்ளாயி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் இன் ஹெச்ஆர்எம். டெர்மினேஷன் எப்படி ஹெச்ஆர்எத்தில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாயிக்கு எகெயின்ஸ்டடாக இருக்குது. இது வந்து இன்வாலண்டரி தான். வாலண்டரியாகவும் நடக்கும், இன்வாலண்டரியாகவும் நடக்கும். நம்மளே வந்து தேர்ந்தெடுத்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். டெர்மினேஷனில் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெசிக்னேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து வாலண்டரியாகவே இந்த கம்பெனி விட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட்டு, அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டெர்மினேட் ஆவாங்க. லே ஆஃப்னால் இப்போ டெம்பரவரியாகவும் இது நடக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாகவும் நம்மளுக்கு அது நடக்கலாம். டியூ டு மோர் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா லே ஆஃப்னு சொல்கிறாங்களே, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க 5000 பேர், 50,000 பேர். அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லே ஆஃப். ஒரு சில கம்பெனிலாம் வந்து பெர்மனெண்ட்டாலாம் பண்ண மாட்டாங்க, டெம்பரவரியாக தான் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து பெர்மனெண்ட்டாகவே பண்ணிடுவாங்க. அவங்களோட பிஸ்னஸோட சூழ்நிலையாக இருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை அதிக லெவலில் எம்ப்ளாயி இருக்கிற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். இது வந்து ஆஃபன் நடக்காது. ஒரு சில
எதிர்பாராத சூழ்நிலை, ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை நம்ம ஃபேஸும் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மளுக்கு திஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த லே ஆஃப். அதுக்கப்புறம் டிஸ்மஸல் ஆர் ஃபயரிங்கு, அதாவது அவங்களோட ஒரு வேணும்னே வந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது கிடையாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கலாம், இல்லை வந்து கம்பெனியோட ஏதோ ஒரு பாலிசி வயலேட் பண்ணியிருப்பாங்க, மீறி இருப்பாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ண ஒரு சூழ்நிலைனால அவங்கள வந்து ஃபயரோ ஆர் டிஸ்மிஸல் வந்து பண்ணுறது தான் இந்த டிஸ்மிஸல் ஆர் ஃபயரிங் அண்ட் டெர்மினேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலிமா வந்து கம்பெனி மற்ற எம்ப்ளாயிக்கு சொல்ல வர்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புவர் டாக்குமெண்டேஷன், அதாவது லேபர் லாவோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னது, எல்லா இடத்துலையும் ஃபேராக தான் நாங்கள் நடந்துக்கிறோம், அட் த சேம் டைம் டிரான்ஸ்பரண்ட்டான ப்ரொசீஜர் தான் வந்து நடந்துக்கிறோம், பிகாஸ் எல்லா பேத்துக்கும் ஒரே மாதிரியான சமமானதாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து நடத்துகிறாங்க. See you in the next video. Like and subscribe my channel. For more chapters, comment your doubts. அதாவது உங்களுக்கு இன்னும் HRM or அதர் கான்செப்டில் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஆன்சரை நான் அதில் வந்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.